எல்லாருக்கும் வணக்கம். மார்கழி 4ஆம் நாள். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் நடந்த பூஜை மற்றும் பாசுரம் 4க்கான விளக்கம். ஆலிமலைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேன் ஆலியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆலி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாலி உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ரெயின் சைக்கிள், அதாவது மழை எப்படி பெய்கிறது அப்படிங்கிறத ஆண்டாள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. அதை நம்ம இப்போது இந்த விளக்கத்தை பார்க்கலாம். ஆலிமலைக்கு அண்ணா, ஆலிமலை கண்ணா, அதாவது இதை ஆச்சாரியர்கள் 2 விதமாக சொல்லுவாங்க. ஆலிமலைக்கு அண்ணனான வருணனே அப்படின்னும் எடுத்துக்கலாம், கண்ணா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிடுறதாகவும் எடுத்துக்கலாம். ஒன்று நீ கை கரவேல், அதாவது அவருடைய கைகளில் இந்த இருந்து வர்ற இந்த மழை எப்படி இருக்கணும்னா, விளையாட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே டக்குன்னு எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏமாத்து வேலையாக இல்லாமல் அவர் பெருமாளோட கையிலேருந்து எப்படி எல்லாருக்கும் அருள் எப்போதும் கொட்டிகிட்டு இருக்கோ அதே மாதிரி சீராக இந்த மழை பெய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவின் உருவம் போல அந்த கருப்பு நிறமான மேகம், இது மேகத்தின் நிறத்தை குறிக்குது. பாலியன் தோளுடை பற்பநாபன் கையில், பத்மநாப சுவாமி இருக்கார் இல்லையா கேரளாவில், அவரை குறிப்பிட்டிருக்கு இந்த பாடலுடைய திவ்ய தேசம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி. பாலியன் தோளுடை, அகன்ற தோள்களை உடைய பற்பநாபன சுவாமி, அவரோட தோளில் இருக்கிற ஆயுதங்கள் என்னென்ன பெருமாளோட தோளில் நமக்கே தெரியும், சங்கு சக்கரம். ஆளி போல் மின்னி, அதாவது அந்த சக்கரத்தில் இருக்கும் ஒளியை போல இந்த மின்னல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. வலம்புரி போல் நின்றதிர்ந்து, வலம்புரிங்கிறது சங்கு, அந்த சங்கில் இருக்கிற சத்தம் எப்படி சீராக இருக்குமோ அதே மாதிரியான இடி முழக்கம் அது அப்படி இருக்கணும் அப்படின்னு. அதாவது முதல்ல மின்னல் வர்றது, அடுத்து இடி, அதாவது லைட், அண்ட் அதுக்கப்புறம் சவுண்ட் அப்படிங்கிற அந்த சயின்ஸையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா எப்போது மின்னல் வரும், லைட் தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும் இல்லையா சவுண்டை விட, இது நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். அதை ஆண்டாள் இங்கே ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல், இந்த மழை எப்படி பொழியணும், அதாவது பெருமாளுடைய அம்பு, ராவணனை அழிக்கும்போது அந்த அம்புகள் எப்படி மழை மாதிரி, அவர் மெல்லியமாக தொட்டால் கூட அந்த அம்புகள் மழை மாதிரி விழுந்ததான், அப்படி பெய்யணும் இந்த மழை, அந்த பெருமாளுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் போல இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கா. வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், இந்த மழை பெய்து இந்த உலகம் இன்பமான ஒரு இடமாக ஆகணும், நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பாடலோட ஸ்வாபதேச அர்த்தம், சிஷ்யர்கள் குருமார்கள்கிட்ட எதையும் மறைக்காமல் அவங்கக்கிட்ட இருந்து வர்ற அந்த நாலேஜை அதை நாம் அப்படியே எடுத்துக்கணும், அந்த ஞானத்தை அப்படியே நம்ம உள்வாங்கிக்கணும், அப்படி நாம் வாங்கும்போது தான் நாம் நிறைந்த அருள் பெற முடியும் அப்படிங்கிறத ஆண்டாள் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. பகவத்கீதையிலையும் விபூதி யோகத்தில் வருணனாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா குறிப்பிட்டதோடைய இன்னொரு சாரமாகவே நாம் இந்த பாசுரத்தை எடுத்துக்கலாம். இன்றைக்கி அலங்காரத்தை பாருங்கள். வலம்புரி போல் அப்படிங்கிறதுக்காக சங்கு வச்சுருக்கேன். அப்புறம் பத்மநாப சுவாமிக்கு அலங்காரம் செஞ்சு துளசி அணியப்பட்டிருக்கு, ஆண்டாள் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு, சங்கு சக்கர விளக்கு, அப்புறம் கிருஷ்ணருக்கே உரித்தான அலங்கார பொருட்கள் எல்லாமே, அவருடைய பாதங்கள், அவருக்கு பிடிச்ச பசு எல்லாமே வச்சுருக்கேன். சுற்றிலும் தீபதூபங்கள் ஏற்றப்பட்டு இருக்குது. கிருஷ்ண பரமாத்மாவுடைய அழகான சிலை நடுவில் இதில் இருக்கிறது பத்மநாப சுவாமி. இது மொத்த மண்டபத்தோடைய ஃபுல் வியூ உங்களுக்கு இப்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாசுரத்தில் லகரம் அப்படிங்கிறது, அதாவது ஆழி அப்படிங்கிற மலை, அந்த லகரம் ரொம்ப அழகாக ஆண்டாள் இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. பெரியாழ்வார் அவங்க அப்பா கூட
பிரபந்தத்தில் 10 முறை தான் ழகர வரிசை குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் 11 முறை தந்தையும் மிஞ்சிய பெண்ணாக இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. இது தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பு. ஆண்டாள் அவங்களுக்கே உரிய ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். துளசி அலங்காரத்தில் பெருமாள் ஜோராக படுத்திருக்கார். இதில் பார்த்தீங்களா? இன்றைய கோலம் அதோட கிளிப்ஸ் நான் இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். சங்கு வரைஞ்சிருக்கேன், அதையும் பாருங்கள். சங்குக்கு மேலே அந்த மழை பெய்கிற காட்சி, அதையும் வரைஞ்சிருக்கேன். வழக்கம் போல் கிளி ரூபத்தில் ஆண்டாள். இதை எல்லாத்தையும் அழகாக ரசித்து பார்த்துட்ருக்காங்க. பத்மநாப சுவாமி நடுவில் வரைஞ்சிருக்கேன். சங்குடைய ரூபம் சுற்றிலும் அதுக்கான ஒரு ஆண்டாள் மாலையும் போட்டிருக்கேன். இப்போது க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் பத்மநாப சுவாமி தெரிவார் உங்களுக்கு. எல்லோரும் எல்லா நலனும் பெற்று ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மா அவங்களுடைய நல்லாசிகளை பெற்று குடும்ப ஒற்றுமையுடைய நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கைகூப்பி வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.